வணக்கம் மாணவர்களே, இன்று நாங்கள் செயற்கை நுண்ணறிவு தொடர்பாக பார்ப்போம். செயற்கை நுண்ணறிவு என்பது செயற்கை நுண்ணறிவு AI என்பது பொதுவாக மனித நுண்ணறிவு தேவைப்படும் பணிகளை செய்யும் திறன் கொண்ட கணினி அமைப்புகளின் வளர்ச்சியை குறிக்கிறது. இந்த பணிகளில் சிக்கலை தீர்ப்பது, கற்றல், பகுத்தறிவு, இயற்கை மொழியை புரிந்துகொள்வது, வடிவங்களை அங்கீகரிப்பது மற்றும் முடிவுகளை எடுப்பது ஆகியவை அடங்கும். AI பல்வேறு வகைகளாக பிரிக்கலாம். செயல்பாடுகள் அடிப்படையில் 1. குறுகிய AI அல்லது பலவீனமான AI ஒரு குறிப்பிட்ட பணியை செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ளது. சிரி போன்ற குரல் உதவியாளர்கள், நெட்ஃப்ளிக்ஸ் அல்லது யூடியூப் போன்ற பரிந்துரை அமைப்புகள் மற்றும் முகத்தை அடையாளம் காணும் மென்பொருள் போன்றவை எடுத்துக்காட்டுகளாகும். 2. பொது AI அல்லது வலுவான AI ஒரு மனிதனைப் போலவே வெவ்வேறு சூழல்களில் அறிவை புரிந்துகொள்ளவும், கற்றுக்கொள்ளவும் மற்றும் பயன்படுத்தவும் திறன் கொண்ட ஒரு அனுமான வகை AI. மனிதனால் செய்யக்கூடிய எந்தவொரு அறிவார்ந்த பணியையும் இது செய்ய முடியும், அது இன்னும் இல்லை. 3. சூப்பர் இன்டெலிஜென்ட் AI படைப்பாற்றல், சிக்கலைத் தீர்ப்பது மற்றும் சமூக நுண்ணறிவு உட்பட அனைத்து துறைகளிலும் மனித நுண்ணறிவை மிஞ்சும் AI குறிக்கிறது. இது ஒரு ஊகக் கருத்தாகும், இது நெறிமுறை மற்றும் தத்துவ விவாதங்களுக்கு உட்பட்டது. தொழில்நுட்ப அடிப்படையில் AI பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி செயல்படுகிறது. 4 வகைகள். 1. இயந்திர கற்றல் மில்லிலீட்டா AI-இன் துணைக்குழு, இதில் அல்காரிதம்கள் வெளிப்படையாக திட்டமிடப்படாமல் கணிப்புகள் அல்லது முடிவுகளை எடுக்க தரவுகளிலிருந்து கற்றுக்கொள்கிறது. 2. ஆழ்ந்த கற்றல் பெரிய அளவிலான தரவை பகுப்பாய்வு செய்ய பல அடுக்குகளைக் கொண்ட நரம்பியல் நெட்வொர்க்குகளை பயன்படுத்தும் ஒரு வகை இயந்திர கற்றல். படம் மற்றும் பேச்சு அங்கீகாரம் போன்ற பணிகளுக்கு இது மிகவும் சக்தி வாய்ந்தது. 3. இயற்கை மொழி செயலாக்கம் NLP மனித மொழியை புரிந்துகொள்ளவும், விளக்கவும், பதிலளிக்கவும் இயந்திரங்களை இயக்குகிறது. 4. ரோபாட்டிக்ஸ் AI இயற்பியல் இயந்திரங்களுடன் இணைந்து ரோபோக்கள் தன்னாட்சி முறையில் பணிகளை செய்ய அனுமதிக்கிறது. பயன்பாடுகள். AI-இன் பயன்பாடுகள் சுகாதாரம், நிதி, கல்வி, பொழுதுபோக்கு மற்றும் போக்குவரத்து போன்ற பரந்துபட்ட தொழில்களில் உள்ளன. நன்றி மாணவர்களே, என் பெயர் பாலமுரளி திகிலிவேட்டை.